ஸ்க்ரீன் பிளேல ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா கலகலப்பாவே போகுதுன்னே சொல்லலாம். ஏன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் திலீப் பொண்ணு பார்க்குற விதமா இருக்கட்டும், அதுல வர்ற ஒரு சின்ன ட்விஸ்ட்டா இருக்கட்டும், எல்லாமே ஜாலியா கொண்டு போற மாரியே தான் இருந்தது. அதே நேரம் அந்த ஜாலியில யாரையுமே காயப்படுத்தாத மாரி, கல்யாணம் ஆகாதவங்களோட வலியையுமே கொஞ்சம் இயக்குனர் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. அப்படியே அதுக்கு நேரா ஆப்போசிட்ல செகண்ட் ஹாஃப்ல ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்க ட்ரெண்டிங்காக என்னவெல்லாம் பண்றாங்க? அது குறைஞ்சா அவங்க மனநிலை எப்படி இருக்குங்கிறத ஓரளவுக்கு தெளிவாவே சொல்லிறாரு இயக்குனர். ஏன்னா, இன்னைக்கு சோசியல் மீடியா அப்படிங்கிறது தன்னோட வாழ்க்கை எண்ட் டூ எண்ட் டேல என்ன பண்றாங்களோ, அத அப்படியே லைவா காட்டுற அளவுக்குலாம் ஏகப்பட்ட பேர் நெறைய வந்துட்டாங்க. குறிப்பா குழந்தைகள வச்சுமே பண்றாங்க. குடும்பத்தில இருக்கவங்களோட எமோஷன்ஸ எல்லாமே எப்படி அவங்க ட்ரெண்டிங்காகவும், தன்னோட ப்ரமோஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இயக்குனர் பொட்டுல அடிச்ச மாரி தெளிவாவே சொல்லியிருக்காரு. என்ன எல்லாமே பாசிட்டிவ் மட்டும் தான் படத்துல இருக்கா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. சில இடங்கள்ல படம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா போற மாரி தான் ஃபீல் ஆகும். கிளைமாக்ஸ்ல இன்னும் அழுத்தமா குடுத்துருக்கலாங்கிற மாரியே இருக்கும். ஏன்னா, ஹீரோயின் மனசு மாறுற சீன் வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தமா எழுதியிருந்தாங்க அப்படின்னா, நம்மளால இன்னமும் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு. இந்த மாரி சின்ன சின்ன குறைகள் இருந்தாலுமே, படம் பேசுற கருத்துக்காகவே நீங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். அது இல்லாம பெருசா எந்த வெட்டு, குத்து, 18+ எதுவுமே இல்லாம ஜாலியா ஒரு குடும்பத்தோட ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா, நீங்க தாராளமா இந்த படம் பார்க்கலாம். படம் ஜி5ல தமிழ் டப்பிங்லயே இருக்கு மக்களே. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா பாருங்க.